ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாயாவும் லாயரும் பார்த்தோம்னா நீதிபதி கிட்ட போய் இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. இது கெட்டதுமே நீதிபதியும் இந்த ரிப்போர்ட்டை பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போது அந்த கேஸில் ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படிங்கும்போது அப்போ உடனே மாயா சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், அதனால இதை விசாரிக்கிறதுக்காக நீங்கள் வேறு யாரையாவது தான் நீங்கள் போடணும் அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா அப்போ லாயரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம் ஏற்கனவே விசாரித்தவங்க எல்லாருமே இப்படி தப்பான ரிப்போர்ட்டை தான் கொடுத்துருக்குறாங்க, அதனால நீங்கள் தான் ஒரு சரியான முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ நீதிபதி அதை பார்த்ததுமே முத்துச்செல்வன் அப்படிங்கிறவர்கிட்ட இந்த கேஸை நான் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இந்த விஷயம் புவனேஸ்வரிக்கு தெரிய வருது. அப்போ பசுபதி சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன பூவனா இது எல்லாமே நம்மளுக்கு எதிராக போகிற மாதிரிக்கு தெரியுது, இப்போ என்ன பண்ணுறதுக்கோ எப்படியோ அந்த அதிகாரியும் டாக்டரும் நம்ம பக்கம் இருந்தனால இந்த கேஸ் நம்ம பக்கமாக எல்லாமே போயிட்டு இருந்தது. இப்போ என்னன்னா இந்த மாயா செஞ்ச வேலையால் எல்லாமே மாறிட்டு இருக்குது. சாருவோட ரிப்போர்ட்டு இப்போ உண்மையான ரிப்போர்ட் அவங்களுக்கு கிடைச்சனால இது எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை விசாரிக்கிறதுக்காக முத்துச்செல்வன் அப்படிங்கிற ஒருத்தரை அவங்க நியமிச்சிருக்கிறாங்க. இப்போ என்ன பண்றதுக்கு அப்படிங்கவும் அப்போ புவனேஸ்வர் சொல்றாங்க, அதனால என்னன்னா அவங்களே விலைக்கு வாங்கிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ பசுபதி சொல்றாங்க, இல்ல புவனா நீ நினைக்கிறது தப்பு, ஏன்னா அவரை பத்தி நான் விசாரிச்சுட்டு தான் சொல்லியிருக்கிறேன், அவர் ரொம்பவே நேர்மையானவரான் அப்படின்னு சொல்லவும் அதனால நம்ம கொடுக்குற பணத்துக்குலாம் ஒரு மயங்கக்கூடிய ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது உடனே போனாவும் சொல்கிறாங்க, அண்ணா இனி ஒன்று கவலைப்படாது அப்படிங்கும்போது எப்படிமா கவலைப்படாமல் இருக்க முடியும், ரிப்போர்ட்டும் மாயாவுக்கு சாதகமாக அமைஞ்சு போச்சுது, அவளுக்கு ஒன்று கிடச்சிட்டாலே போகிறோம், அதை வச்சு அவள் எங்கேயோ போயிடுவா, இப்போ என்னென்னா அவளுக்கு சாதகமாக எல்லாமே அமைஞ்சிட்டு இருக்குது, இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படிங்கவும் அப்போ புவனேஸ்வர் சொல்கிறாங்க, அண்ணா நீ ஒன்றும் கவலைப்பட்டு இருக்காத, மகாலிங்கம் நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் நம்ம எதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கவும் அப்போ அந்த நேரம் கரெக்டாக மகாலிங்கம் வராங்க. வந்ததுமே இப்படிலாம் நடந்து போச்சுதே, என் பொண்ணோட கதையை கூட இப்படிலாம் பண்ண விட மாட்டேங்கிறாங்களே, அவளுடைய ஆத்மா சந்தி அடைய கூட இப்படி விட மாட்டேங்கிறாங்களே, அவளை போட்டு இப்படி கஷ்டப்படுத்துறாங்களே, அவள் உயிரோடு இருக்கும்போது தான் கஷ்டப்படுத்துனாங்கன்னு பார்த்தோம்னா அவளுடைய கதை முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்களே இந்த மாயா அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்க சோகமாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்கவும் அப்போ புவனேஸ்வரி அவங்க பார்க்குறாங்க. பசுபதி உடனே கண்ணை காட்டவும் அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, எங்க பாருங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கும்போது எப்படிமா கவலைப்படாமல் இருக்க முடியும், அந்த ரிப்போர்ட் எல்லாத்தையுமே அவங்களுக்கு சாதகமாக மாற வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஓஹோ இப்போ கூட மகாலிங்க இப்படி தான் நம்பிட்டு இருக்காரா, இது போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ அவங்க புவனேஸ்வரி சொல்றாங்க, அது மட்டும் இல்லை இப்போ அந்த அதிகாரியும் வேற ஒரு அதிகாரியா போட்டுட்டாங்க, அவரும் கண்டிப்பா மாயா சொல்றதான் கேட்டு நடப்பாரு, அதனால சாருவோட விஷயம் எல்லாத்தையும் இப்போ அவ பக்கம் பக்கபலமா திரும்ப ஆரம்பிச்சுட்டா, அந்த ரகுராமையும் சீனுவையும் காப்பாத்துறதுக்காக மாயா என்னென்னமோ திட்டம்லாம் போட்டு என்னென்னமோ வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறா அப்படிங்கவும் இது கெட்டதுமே மகாலிங்க அதிர்ச்சி அடைகிறாங்க, என்னமா சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமா ரகுராமையை சீனுவே காப்பாத்துறதுக்காக மாயா எந்த எல்லைக்குனாலும் போவா, அதனால புதுசா வேற ஒரு அதிகாரியை தான் இதுக்கு நியமிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்ப மகாலிங்க சொல்றாங்க, யாரு என்ன பண்ணனாலும் சரிதான், ஆனா என் பொண்ணு நம்மள உயிரோடையா வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அது மட்டும் இல்லாம என் பொண்ணோட நிலைமைக்கு காரணமானவங்களை நான் சும்மா விட மாட்டேன், அந்த ரகுராமையும் சீனுவையும் வெளியே விடவே மாட்டேன், அப்படியே அவங்க வெளியே வந்தாலும் என் கையாலேயே அவங்க கதையை நான் முடிச்சிருவேன் அப்படின்னு ஆக்ரோஷத்தோட பேசவும் உடனே இதை பார்த்ததுமே புவனேஸ்வரியும் பசுபதி கொஞ்சம் அதிர்ச்சி அடைகிறாங்க, எனக்கு இருந்தது ஒரே ஒரு பொண்ணு, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி தான் நான் என்னென்னமோ தப்பெல்லாம் நான் பண்ணதான் செஞ்சேன், ஆனா எதுக்காக எல்லாம் என் பொண்ணுக்காக தான், ஆனா என் பொண்ணோட கதையை முடிச்சவங்க அவங்கள சும்மாவே விட மாட்டேன், அவங்கள விடுதலை செஞ்சாலும் சரிதான், ஆனா என் கையால அவங்க கதையை முடிச்சுக்கிட்டு நானும் என் கதையை முடிச்சுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மகாலிங்க ரொம்பவே உக்கரமா ஆக்ரோஷத்தோட பேசிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே பசுபதியும் புவனேஸ்வரியும் கொஞ்சம் அதிர்ச்சியோட தான் இருக்கிறாங்க, மகாலிங்க இவ்வளவு கோவமா இருக்கிறாரு அப்படின்னா உண்மையிலேயே சாருவோட நிலைமைக்கு யாரு காரணங்கிற உண்மை மட்டும் மகாலிங்க தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான், அது தெரியாத வரைக்கும் தான் மகாலிங்க நம்ம சொல்ல கேட்டு நடந்துட்டு இருப்பான், ஆனா மாயா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறா, கண்டிப்பா மாயா உண்மையை கொண்டுட்டு வந்தாக்கி அவ்வளவுதான், சாருவோட நிலைமைக்கு யாரு காரணங்கிறது மட்டும் தெரிஞ்சு போச்சுன்னா இந்த மகாலிங்க சும்மா விட மாட்டான் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சரி மகாலிங்கம் இப்போ நீங்க ரொம்ப சோகத்தோட இருந்துட்டு இருக்கிறீங்க, நீங்க கொஞ்சம் கவலைப்படாம அமைதியா இருங்க, நாங்க இதை பார்த்துக்கிடுது அப்படின்னு சொல்லி அவங்க மகாலிங்கத்தை அவங்க அனுப்பிவிடுறாங்க. உங்களுக்கு பணம் ஏதாவது வேணுமா அப்படின்னு புவனேஸ்வரி கேட்கும்போது எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்க சோகத்தோட போகவும் இப்போ புவனேஸ்வரிட்ட பசுபதி சொல்லிட்டாங்க, என்ன புவனா இந்த மகாலிங்க சாருவோட கதையை முடிச்சவங்களை பற்றி அவங்க சொல்லும் போது இந்த அளவுக்கு கோவப்பட்டுட்டு இருக்கிறானே, உண்மையிலே சாருவோட கதை எப்படி முடிஞ்சிச்சுன்னு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் பொழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாண்ணா இந்த மகாலிங்கம் இந்த மாதிரிக்கு முட்டாளாக இருக்கிற வரைக்கும் தான் நம்ம சொல்கிறத கேட்டு நடப்பான், ஆனால் மாயா உண்மையை வெளிக்கொண்டுட்டு வந்துட்டாக்கி அவ்வளோதான் மகாலிங்கம் நம்மளுக்கு எதிராகவே திரும்பிடுவோம் அப்படிங்கும்போது அது திரும்ப விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு புவனேஸ்வரி
சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தவங்க பார்த்தோம்னா முத்துச்செல்வன் வந்து அவங்க ரகுராம் வீட்டுக்கு தான் போகிறாங்க. அங்கே போனதுமே வந்து அவங்க கேட்டுட்ருக்குறாங்க, ஆமாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்கள் சொல்லுங்கள், அன்றைக்கி ராத்திரி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது இப்போ ஜானகி வந்து சொல்கிறாங்க, நான் வந்து சாருக்கிட்ட பேசுகிறதுக்காக போகும்போது சாரு வந்து யாருக்கிட்டேயே ஃபோன் பேசிகிட்டு இருந்தா. அப்போ என்னை பார்த்ததுக்கப்புறமா சாரு அந்த ஃபோனை வச்சுட்டு அப்படிங்கும்போது சாரு அந்த ஃபோனை வந்து கட் பண்ணனால அப்படியே வச்சாலும் சொல்லி கேட்கும்போது இல்லை எனக்கு என்னமோ தெரிஞ்ச அவள் கட் பண்ண மாதிரிக்கு தெரியல அப்படிங்கும்போது அப்போ சாருக்கிட்ட நீ என்ன பேசுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது மாயாவும் சீனுவும் பிரிஞ்சிடக்கூடாது, அவங்க வாழ்க்கையில் நீ தலையிடாத, நான் சொல்கிறதுக்கு இல்லை உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நான் அமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் வந்து அவங்க சாருக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தேன் அப்படிங்கவும் உடனே வந்து அதுக்கப்புறம் நீ போயிட்டீங்களா, ஃபோனில் யார்கிட்ட பேசிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி கேட்கும்போது இல்லைங்க எனக்கு யார்கிட்ட வந்து சாரு பேசினான்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. ஆனால் பேசின கொஞ்ச நேரத்துலேயே வந்து சாருவோட கதை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லும் போது தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ மாயா சொல்கிறாங்க, சாருவோட மொபைலில் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு ஆதாரம் கண்டிப்பாக வந்து கிடைக்கும்னு எனக்கு நினைக்கிறேன். ஏன்னா சாரு கடைசியில் யாருக்கிட்டே பேசினதுக்கு அப்புறமா தான் வீட்டை விட்டு போயிருக்கிறா. அது யார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அதாவது ஏதாவது ஒரு ஆதாரம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லவும் அடுத்ததான் பார்த்தோம்னா வந்து ஒவ்வொருத்திட்டையும் அவங்க விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் தனக்கு தெரிஞ்செல்லாம் சொல்லவும் அப்போ பார்வதியும் பத்மாவும் வழக்கம் போல அவங்க வந்து இவங்களுக்கு எதிராக தான் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்வதியை பற்றி நீங்கள் யாருன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது சாரு வந்து எங்கள் அக்கா பொண்ணு தான், அவள் வேறு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் பத்மா கிட்ட கேட்குறாங்க, ஆமாம் சாருவுக்கும் சீனுவுக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கு நீங்கள் ரொம்பவே வந்து துடிச்சிருக்கீங்களே, என்ன விஷயம்? ஏன்னா தான் பையன் தப்பு பண்ணலைன்னு சொல்லிட்டு தான் எல்லா அம்மாவும் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் என்னென்னா வந்து சாரு சொல்ல கேட்டுட்டு உடனே வந்து உங்கள் பையன் ஏற்கனவே வந்து கல்யாணமானவராக இருந்தாலும் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நீங்கள் சாருக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக இருந்திருக்கிறீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். பத்மா வந்து உடனே மாயாவை பார்க்குறாங்க. அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணலாமா? அதனால தான் என் பையனால அவளுடைய வாழ்க்கை நாசமாயிடுச்சுன்னு தெரிஞ்சுதான் நான் உடனே வந்து என் பையனுக்கும் சாருக்கும் கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவெடுத்தேன். அப்போ முத்துச்செல்வன் கேட்குறாங்க, அப்படியா பரவாயில்லையா, ஒரு பொண்ணோட வாழ்க்கை நாசமாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கிறீங்க. ஆனால் சீனுவுக்கும் சாருக்கும் கல்யாணம் நடந்தாக்கி மாயாவோட வாழ்க்கை நாசமாகும்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையா அப்படின்னு முத்துச்செல்வன் கேட்கவும் இது கேட்டதுமே பத்மா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இது என்னது, இவர் இப்படிலாம் கேள்வி கேட்டுட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, இல்லை மாயாவும் சீனுவும் ஏற்கனவே பிரியணும்னு சொல்லிட்டு அவங்க முடிவெடுத்தாங்க அப்படின்னு சொல்லும் போது இங்கே பாருங்கள், என்னதான் நீங்கள் சொன்னாலும் சரி தான், ஆனால் மாயாவும் சீனுவும் இந்த மாதிரிக்கு வாக்குமூலம் கொடுத்த மாதிரிக்கு தெரியலையே, சீனுவும் மாயாவும் வந்து இப்போ வரைக்கும் அவங்க ஒற்றுமையாக தான் இருக்கிற மாதிரிக்கு இருக்கிறாங்க. நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்கீங்களே தவிர ஆனால் கணவன் மனைவியே இருக்கப்பட்டவங்க சீனு வந்து மாயாவை பிரியணும்னு சொல்லி ஆசைப்பட்ட மாதிரிக்கு அவங்க வாக்குமூலம் கொடுக்கல, அதே மாதிரிக்கு மாயாவும் வந்து சீனுவை பிரியணும்னு சொல்லி வாக்குமூலமும் அவங்க கொடுக்கல. அப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாக தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் தான் வந்து சீனுவுக்கும் சாருக்கும் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது என்னங்க நீங்கள் இப்படிலாம் கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கப்போ உடனே முத்துச்செல்வன் சிரிச்சுட்டு போகிறாங்க. உங்ககிட்ட இன்னைக்கு விசாரிச்சது போகிறோம், இன்னும் ஆனால் கண்டிப்பாக நான் விசாரிக்க வரும் அப்படிங்கவும் ஐயோ இது என்னது கடைசியில் நம்மளை மாட்ட வச்சுருவாங்க போலுக்கு அப்படின்னு பத்மா வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாயா வந்து அவங்க முத்துச்செல்வன்ட்டு சொல்கிறாங்க, எங்கள் பாருங்கள் எங்கள் அத்தைக்கு வந்து சாரு மருமகள் ஆகணும்னு சொல்லி நினச்சாங்க, மற்றபடி அவங்க வந்து இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணக்கூடிய ஆளெல்லாம் கிடையாது அப்படிங்கும்போது அப்போ முத்துச்செல்வன் சொல்கிறாங்க, இந்த கேஸ் முடியும் போது யாரெல்லாம் என்ன தப்பு பண்ணினாங்கன்னு சொல்லிக்கிட்டு எல்லாமே வெளியே வருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா அந்த ஃபோன் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்காக அது வந்து எடுக்கிறாங்க. அப்போ அந்த ஃபோன் நம்பர் பார்த்தோம்னா அதாவது புது நம்பராக இருக்குது. அது பேசினதுக்கு அப்புறமா அந்த சிக்னல் வந்து எந்த இதுலையுமே இல்லாத மாதிரிக்கு காட்டுது, அதாவது இந்த நம்பரே வந்து இல்லாத மாதிரிக்கு காட்டுது. இதனால வந்து அந்த நம்பர் இப்போ எங்க இருந்து பேசினாங்க என்னன்னு சொல்லிக்கிட்டு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு முத்துச்செல்வன் வந்து மாயா கிட்ட சொல்லவும் அப்போ மாயா சொல்றாங்க, எல்லாமே திட்டம் போட்டு தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்லவும் அப்போ முத்துச்செல்வன் சொல்றாங்க, என்னதான் வந்து ஒருத்தங்க திட்டம் போட்டு பண்ணனாலும் சரிதான், ஆனால் அவங்களுக்கு தெரியாமையே ஏதாவது ஒரு ஆதாரத்தை கண்டிப்பாக அவங்க விட்டுட்டு போயிருப்பாங்க, அதுதான் இந்த பிரேஸ்லெட் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே மாயா வந்து பார்க்குறாங்க. ஆமாங்க பிரேஸ்லெட்டு தான், இதுதான் வந்து இதை வச்சு தான் நாங்களே வந்து கண்டுபிடிச்சோம், மாயாவோட கதையை முடிச்சது வேற யாராவது தான் இருக்கும் அப்படின்னு சொல்லவும் உடனே முத்துச்செல்வன் வந்து சொல்கிறாங்க, பரவாயில்லையா மாயா நீங்கள் இப்படிலாம் சொல்கிறத பார்க்கும்போது நீங்களும் வந்து உண்மையிலேயே போலீஸ் ஆகலாம் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அதாவது இந்த கேஸில் வந்து இந்த அளவுக்கு திரும்ப முனையை ஏற்படுத்தியது நீங்கள் தான், நீங்கள் மட்டும் வந்து சாரு கையில் பிரேஸ்லெட் இருக்கிறத பார்த்து நீங்கள் சொல்லலைன்னா அது மட்டும் இல்லாமல் சாருவோட புடவை ஈரமாக தண்ணியாக வடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலைன்னா கண்டிப்பாக வந்து சாருவே அவள் கதையை முடிச்சிருப்பா
முடிஞ்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மையான குற்றவாளியை நம்ம தப்பிக்க விட்டுருப்போம். இது யாருமே கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த கேஸை வந்து இந்த அளவுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு காரணமே நீங்கள் தான். நீங்கள் கொடுத்த இந்த இதில் தான் வந்து இந்த கேஸே வந்து திரும்பிடுச்சுது. கண்டிப்பாக வந்து சாருவோட கதையை யாரோ தான் முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னனால தான் எல்லாமே வந்து தலைகளை மாறிடுச்சுது. அதனால கண்டிப்பாக நீங்கள் சொன்ன சாட்சியத்தினால தான் எல்லாமே வந்து நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்குது. கூடிய சீக்கிரமே வந்து இது யார் பண்ணுனாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சலாம். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கவும் அடுத்து பார்த்தோம்னா முத்துச்செல்வன் வந்து அந்த பிரேஸ்லெட்டை பார்க்குறாங்க. இதை வச்சு நம்ம குற்றவாளியை கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரவும் அடுத்ததாக பார்த்தோம்னா மாயாவும் அதுக்கப்புறமா முத்துச்செல்வனும் சில ஐடியாக்கெல்லாம் பண்ணி அவங்க வந்து குற்றவாளியை பக்கத்தில் நெருங்கின மாதிரி தான் காட்டுறாங்க. அப்போ வந்து கோர்ட்டில் தான் வந்து இந்த கேஸ் வரவும் அப்போ கோர்ட்டில் வந்து பார்த்தோம்னா அவங்க முத்துச்செல்வன் சில ஆதாரத்தை சொல்லவும் இது எல்லாமே புவனேஸ்வரிக்கு எதிராக இருக்குது. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத புவனேஸ்வரி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா மகாலிங்கத்துக்கு வந்து உண்மை தெரிய வருது. தன்னுடைய பொண்ணோட கதையை முடிச்சவங்க இவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு உண்மை தெரிய வருது. இப்படி ரொம்ப விறுவிறுப்பாக எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.